Hi all. So finally நம்ம வந்து நம்மளுடைய CRM பில்டிங் ப்ராஜெக்டோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளால் சிஆர்எம்மில் லீட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் க்ரியேட் பண்ண ஏஜென்ட்டுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அசோசியேட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் பேஸ்டான லீட்ஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நம்ம கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு என்னென்ன லீட்ஸ் அசோசியேட் ஆகிருக்குன்றதையும் பார்க்க முடியும் நம்மளால். அண்ட் நம்மளால் கேட்டகரியை வந்து அப்டேட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சம் டச்சப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டச்சப் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா டிஸ்பிளே ஆகுது. பட் நம்மளுடைய ஃபார்ம்ஸ் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே, இப்போது வந்து லாகினில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் இருக்குது. பட் நார்மல் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். அண்ட் பட்டன்ஸுக்கெலாம் தனியாக ஒரு ஸ்டைலிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா Django கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, Djangoவில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து Djangoவில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதான் நம்மளுடைய இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் பேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிறிஸ்பி ஃபில்டர், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஃபுல் டாக்குமெண்டேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிறிஸ்பி ஃபார்ம்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சர்வர் ஸ்டாப் பண்ணுறேன், கிளியர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு பிப் இன்ஸ்டால் Django கிறிஸ்பி ஃபார்ம்ஸ். ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே போய்ட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு இப்போது காப்பி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிப் ஃப்ரீஸ் requirements டாட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட்டில் இது போய் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ரெக்குயர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா Django கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் 1.13 வந்து அப்பண்ட் ஆகிருக்கு. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம கிறிஸ்பி ஃபார்ம்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை போய் நம்மளுடைய இன்ஸ்டால்டு ஆப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட், ஸோ DJCRM போயிட்டு இதோட செட்டிங்ஸில் இன்ஸ்டால்டு ஆப்ஸில் இங்கே போயிட்டு நம்ம வந்து கிறிஸ்பி ஃபார்ம்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டெம்ப்ளேட் பேக்ஸ், நம்ம என்ன டெம்ப்ளேட் பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து செட்டிங்ஸில் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கீழே கடைசியாக போயிட்டு ஓகே, ஸோ இங்கே வந்து எந்த டெம்ப்ளேட் பேக் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது யூனிஃபார்ம் கிடையாது, நம்ம வந்து டெய்ல்விண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை நான் டெய்ல்விண்ட் அப்படின்னு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வேறு பேக்கேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் வந்து மல்டிபிள் CSSக்கு இருக்குது. பூட்ஸ்ட்ராப் 3, 4, யூனிஃபார்ம், ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், இதை வந்து யூனிஃபார்முக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம வந்து கிறிஸ்பி டெய்ல்விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, பிப் இன்ஸ்டால் கிறிஸ்பி டெய்ல்விண்ட். ஓகே, இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து டெர்மினலில் நம்ம கொடுத்துருக்கணும். இதை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ டெய்ல்விண்ட் வந்து கிறிஸ்பி டெய்ல்விண்ட் வந்து இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நான் வந்து ரெக்குயர்மெண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி டெய்ல்விண்டோ நமக்கு வந்து இதில் அப்பண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த கிறிஸ்பி டெய்ல்விண்டையும் நம்ம வந்து நம்மளுடைய அட்மினில் போய் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம settings.py போயிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் கிறிஸ்பி டெய்ல்விண்ட் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, கிறிஸ்பி ஃபார்ம்ஸுக்கு அப்புறமா crispy-tailwind.
ஓகே. ஸோ இப்போ வந்து கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், கிறிஸ்பி டெயில்விண்டை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிறிஸ்பி டெயில்விண்டோடைய டெம்ப்ளேட் பேக்ஸை வந்து நம்மளுடைய செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய செட்டிங்ஸில் கடைசியில் போயிட்டு கிறிஸ்பி டெம்ப்ளேட் பேக் அப்புறம் இதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஓகே. கிறிஸ்பி டெம்ப்ளேட் பேக்ஸ். ஓகே. crispy allowed template packs. Crispy allowed template packs equal to tailwind. Okay. And okay. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சிஎஸ்எஸ் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் manage.py run server. ஓகே. என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய HTML வந்து நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய லாகின் பேஜ், ஸோ இந்த லாகின் பேஜை மட்டும் நம்ம வந்து எப்படி பியூட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எதுவுமே தேவையில்லை, நம்மளுடைய லாகின் டாட் HTML மட்டும் எடுக்கலாம். டெம்ப்ளேட்ஸில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் லாகின் டாட் HTML. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து இப்போது கிறிஸ்பிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம டெயில்விண்ட் ஃபில்டர்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணணும். ஓகே. டெயில்விண்ட் ஃபில்டர்ஸை இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா இதுக்கு வந்து கிளாஸஸ் எழுதி இதை வந்து பியூட்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டெயில்விண்ட் கொண்டு வரேன். $% tailwind filters. ஓகே. அண்ட் ஸோ இங்கே வந்து ஃபார்ம் ஆஸ் பீக் பதிலாக ஃபார்ம்ஸுக்கு வந்து கிறிஸ்பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஆர் கிறிஸ்பி. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே போய் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா டெயில்விண்ட் ஃபில்டர்ஸ் லோட். ஓகே. லோட் டெயில்விண்ட் ஃபில்டர்ஸ் ரீலோட் பண்ணால் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபார்ம் வந்து முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மை வந்து ஒரு டிவுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன், இதை வந்து ஒரு டிவுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஓகே. டிவ் என்டர். அண்ட் இந்த டிவுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் அண்ட் விட்த்து வந்து லார்ஜாக கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் எம்எக்ஸ் ஆட்டோ. ஓகே. சேவ் பண்ணிட்டு இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இதோட மொத்த லென்த்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதையுமே நம்ம வந்து டிவுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே. கண்ட்ரோல் எக்ஸ். ஃபார்முக்கு கீழே நம்ம இந்த டிவுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டும் இதுக்கு அலைன்டாகவே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் எழுதலாம். கிளாஸ் ஈக்குவல் டு இதோட விட்த்தை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக வச்சுக்கலாம். ப்ளூ 800. ஓகே. அதே மாதிரி ஹவர் பண்ணும்போது இதுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ 600 வச்சுக்கலாம். ஓகே. ஹவர் பேக்ரவுண்ட் ப்ளூ 600. ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே இது வந்து இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இதோட டெக்ஸ்ட்டோட கலரை வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கலாமா, இல்லைனா இதை வந்து ப்ளூவில் வந்து நம்ம க்ரேயாக மாற்றிக்கலாம். ஓகே. பேக்ரவுண்ட் க்ரே. ஓகே. க்ரே. ஓகே. இப்போ நான் போய் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து க்ரேயாக மாறிடும். ஓகே. இது 800 இருக்கா, 200. சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹவர் பண்ணும்போது மட்டும் இது சேஞ்ச் ஆகிற மாதிரி. அண்ட் இதோட விட்த்தையும் ஹைட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிஎக்ஸ் வந்து 3,
பிஒய் வந்து ஒரு 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இதோட ஹவர் இதையுமே வந்து 600லேருந்து நம்ம ஒரு 400ன்னு கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ போய்ட்டு ஹவர் பண்ணும்போது இது கொஞ்சம் நீட்டாக தெரியுது நமக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஏ கிளாஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு வந்து ஹோவோ டெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ. ஓகே, அது மேலே ஹவர் பண்ணும்போது நம்ம ப்ளூவாக கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 500 இன்டென்சிட்டி கொடுத்துக்கலாம். அண்ட் எம்டி வந்து 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, எம். அண்ட் இங்கே போய்ட்டு ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ இது மேலே ஹவர் பண்ணும்போது இது ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஹவர் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபார்ம்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பியூட்டிஃபை பண்ணி அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்டர்ஸ் எல்லாம் கூட கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு டிவுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். பை பார்டர் டாப்பில் மட்டும் பார்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் பார்டர் வந்து கிரே, இதுக்கு இன்டென்சிட்டி வந்து ஒரு 600 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ ரீலோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு மேலே வந்து ஒரு பார்டர் ஒன்று ஆகுது. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முக்கும் இப்போ இந்த சைன்அப் ஃபார்முக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்பி ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபார்ம்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து HTML CSS ட்ரிக்ஸில் உள்ளது. நம்ம வந்து இந்த HTML CSS இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு கோர்ஸாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு CRM வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இன்னும் பியூட்டிஃபை பண்ணணும், இன்னும் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே ரிசர்ச் பண்ணி இதுக்கு பண்ணலாம். அண்ட் இதோட ஃப்ரண்ட் எண்டை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை ஆக்கணும். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை ஆக்கணும். அண்ட் இதோட ஹோம் பேஜஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து CSSலாம் எழுதி கொஞ்சம் நீட்டாக கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய HTML CSS கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹாவர் பண்ணும்போதே இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக பேக்கெண்டில் ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஒன்று தனியாக பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெப் டெவலப்பர்ஸ் எல்லாத்துக்கும் அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வித் திஸ் வில் பி க்ளோசிங் திஸ் செஷன் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங்.